மக்களே வணக்கம். நாளைக்கு நம்ம வந்து எலுமாத்தூர் மலை சுத்தம் பண்ண போகிறோம். டொப்ளை தேதி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எலுமாத்தூர் மலை அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம ஊர் ஈரோடு மாவட்டத்தில் முடக்க வந்து எலுமாத்தூர் ஹில்லு. நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி தான் வீடியோ போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை 9/8/2026 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி. ஸோ அந்த மலைக்கு அடிக்கடி நம்ம வந்து ரன்னிங் போவாங்களா, அங்கே நிறையா பிளாஸ்டிக் கிடக்குது மலையில். சரி சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டுவிட்டோம். நம்ம ஏரியாவில் 2-3 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இப்போது நம்ம ஊர் விளக்கேத்தி பள்ளக்காடு ரைஸ் மில்னு சொல்லுவாங்க, நம்ம மாமா ரைஸ் மில் தான். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சாக்கு கொடுத்துட்டாரு. ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த சாக்கில் ஒரு 5-6 சாக்கு இருக்குது. அப்புறம் அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு சாக்கு. சரிங்களா, போதுங்க, இது போதும் மிச்சம். அங்கே நிறையா பிளாஸ்டிக் இருக்குது மக்களே. நாளைக்கு காலையில் இந்த விளாக்கை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே மக்களே, சாக்கு ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில் உங்களை நான் சந்திக்கிறேன். தி நெக்ஸ்ட் டே. மக்களே இன்றைக்கி காலை வணக்கம். நேற்று கொஞ்சம் அந்த ரைஸ் மில்லில் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் சங்கோஜமாக இருந்தது. அதனால் வந்து சரியாக பேச முடியல. நம்ம ஊர் வந்து ஈரோடு எலுமத்தூர் ஒரு மலை ஒன்று இருக்குது. செங்கலூர் மாவட்டத்தில் முடக்குறிச்சி ஒன்றி, தெற்கு மாவட்டத்தில் எலுமத்தூர் மலைன்னு ஒரு ரெட்டை மலை ஒன்று இருக்குது மக்களே. அதில் வந்து எப்படின்னா மலை வந்து இந்த உதயசூரியன் சொன்ன மாதிரி ரெட்டை மலை மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் நினைக்கிறேன், ஆலமரமாக அரச மரம் நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் கோயில். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் நம்ம முருகன் கோயில். ஓகே, கனகாசல கும்பரன்னு சொல்லிட்டு முருகன் கோயில். அப்புறம் இந்த மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபகம்பம் இருக்கும். அங்கே வந்து கார்த்திகை மாதம் தீபம் போடுவாங்க. அந்த மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குப்பைகள் நிறையா இருக்கும். நான் அப்பப்போ வந்து ரன்னிங் போகணுங்களா, அப்புறம் அந்த மலையில் வந்து பாதை இருக்குது, ரோடு இருக்கும். அந்த ரோடு வழியாக ஓடிட்டு இது பண்ணுவேன். படி வழியாக ரிட்டன் இறங்கி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய 2 சைடு குப்பைகளாக கிடக்குமா, அதை வந்து அகற்றலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ பேசியிருப்பேன், இன்ஸ்டாகிராம்லேயே போட்டு விட்ருக்கேன். நெக்ஸ்ட் எங்கே இருக்க அப்படின்னா நம்ம கோழி செட்டில் இருக்கேன் மக்களே. எதுக்காக அப்படின்னா லெமன் பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஜூஸை போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை லெமனை பறிச்சுட்டு இருக்கேன் மக்களே. அது ஏன்னா இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம்னா சாப்பாடுக்கு போல அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆளுங்க வருவாங்க. இந்த டைம் எனக்கு எத்தனை பேர் வருவாங்க, ஒருத்தராவது வருவாங்களான்னு கூட எனக்கு தெரியல. எல்லாம் முருகன் தான் எல்லாம் பார்த்து பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதனால் லெமன் வந்து பறிச்சிட்ருக்கேன். ஒரு 10 லெமன் பறித்தா போதுன்னு நினைக்கிறேன். 10 லெமன் வச்சு கிட்டத்தட்ட 20-25 பேருக்கு ஜூஸ் போடலாம். மக்களே, எலுமாத்தூர் மலையை நோக்கியே வந்து விட்டேன். பக்கமாகவே வந்துட்டேன் மக்களே. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மலை. ஓகேங்களா, அது சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, அங்கே இன்னொரு மலை இருக்குது பாருங்கள். முருகன் கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகத்துக்கு வேலை ரெடி ஆகிட்டு இருக்குது மக்களே. கும்பாபிஷேகனால பிரம்மாண்டமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பாக இருக்கும். ரெட்டமலை நான் சொன்னேன்ல, இது இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது இப்படி தெரியுது. இன்னுமே அந்த பக்கம் சைடு இருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக வியூ நல்லா இருக்குது. அதாவது அப்படி இருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ வந்து இன்னும் செம்மையாக இருக்கும். அது ரெட்டமலை மக்களே இது. ஏன்னா இதை நம்ம ஒரு சைடு இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, வந்தாச்சு, வாங்க போகலாம். அப்புறம் நான் என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து கூப்பிடுவேன், 4-5 பேருக்கு வற்புறுத்தி கூப்பிடுவேன். இந்த டைம் யாருக்கும் கூப்பிடல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயே யாருக்கும் பெருசாக யாரையும் கூப்பிடலைன்னு வைங்கள. ஏன்னா சரி இதெல்லாம் வந்து ஒரு வேறு எதுனா இது நம்ம ஒரு வேலைக்காக வந்து அவங்க எல்லாம் நம்ம வீடியோ பார்ப்பாங்க தான், இன்ஸ்டாகிராமில் போட்டதெல்லாம் பார்த்தாங்க தான். ஸோ அவங்களுக்காகவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சண்டே வேலை இருக்கும். சண்டே ஒரு நாள் தான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆளும் கூட. ஸோ அதனாலன்னு சொல்லிட்டு யாரையும் இது பெருசாக பண்ணல. பார்க்கலாம் யார் வருவா என்னன்னு தெரில, போய் பார்க்கலாம். எல்லாம் உங்களுடைய செயல் தான். ஏதோ மலை மேலே இருக்கிறப்பல பெருசாலாம் இல்லை மக்களே, நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்னது, அவ்வளோதான். இது வந்து யார் இனிமேல் செய்ய போகிறாங்கன்னு தெரில, நம்ம செய்கிறோம் அவ்வளோதான். எனக்கு தோணுச்சுன்னே தெரியல. பல இதுங்க பண்ணலாமா வேண்டாமா, நமக்கு எதுக்கு இந்த வேலை, எவனோ போட்டு பிளாஸ்டிக் நம்ம போய் எடுக்கணும், மனசில் தோணும் மக்களே. தோணாமலாம் இருக்காது. ஏன்னா நான் வந்து எனக்கு பெருசாக மலையில் வந்து 90% நான் பிளாஸ்டிக் வந்து போட மாட்டேன். 10% நிறையா போட்டாலும் போட்டுருன்னு தெரியல. ஆனால் கான்சியஸாக நான் வந்து கண்டிப்பாக போட மாட்டேன் மக்களே. அப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணால் நான் மலையேறி இறங்கும் போல என்னால் முடிஞ்ச ஒரு 10 பிளாஸ்டிக் வந்து எடுத்து கேள்விப்படுவேன். இப்போ தான் அதே நம்ம செய்கிறோம்ல, அது பத்தாதா, அது போக இந்த மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னு தோணுச்சு. என்றைக்குமே வந்து மக்களே ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா அதாவது வந்து எனக்கு நம்ம மனசு வந்து இது கஷ்டம், இது பெருசு அப்படின்னு சொல்கிறதுல அந்த டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்துருக்கேன். ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஈஸியான வே எடுக்கக்கூடாது, கஷ்டமான வழி எடுக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு இது கஷ்டமாக தெரிஞ்சுது. சரி எடுப்பமேன்னு சொல்லிட்டு எடுத்தது இது வந்தாச்சு. கீழே தான் பாருங்க, அதான் வந்து கோயில், கேட்டக்கூடிய கோயில். சரி, ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கீழே அடிவாரம் வந்தாச்சு. அடிவாரத்தில் வந்து காரை கொண்டாந்து பார்க் பண்ணிட்டு இதுதான் வந்து அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சாமி. சரிங்களா, முருகர். இங்கே இருக்கிற முருகர் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க காமிக்கிறேன். இங்கே வந்து கருமலை ஆண்டவர்னு சொல்லிட்டு இருப்பார். இவர் வந்து பார்த்தா கொஞ்சம் விஷயங்கள் கொஞ்சம் தனியாக வந்து பார்த்தப்போ நானே பயந்துருக்கிறேன். தவறுங்க, தெரியுதா சாமி? ஸ்ரீ கருமலை ஆண்டவர் சன்னதி. புளிய மரத்துக்கு அடியில் இருக்கிறாரு ஜம்முன்னு. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிய மரத்துக்கு அடியில் ஐயா இருக்கார். ஓகே, சிறப்பு. ஓகே மக்களே,
ஸோ அடுத்த கட்டமாக சாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். கார் லாக் பண்ணிவிட்டு. ஸோ அடிவாரம் வந்து சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த கருமலையாண்டவர் சன்னதி, இந்த மிகப்பெரிய ஆலமரம், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விநாயகர் கோவில். அப்படி இதுலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா படி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன். ஓகே மக்களே, விநாயகரை கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு சித்தர் சன்னதி ஒன்று இருக்கும். பகவானே முதற்கடவுளே. ஆக்சுவலாக இங்கே வந்து விநாயகர் சன்னதிங்களா, அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தாமரை இருக்கும் மக்களே. இது என்ன அப்படின்னா அந்த ஔவையார் வந்து முருகப்பெருமான் அந்த கதை நடந்துச்சுல்ல, ஸோ அதை ஞானப்பழத்துக்காக அதை குறிக்கிற விதமாக இருக்கும் பாருங்க. முருகர், இந்த பக்கம் விநாயகர், அங்கே வந்து ஐயனாத்தா, சிவன், பார்வதி, அம்பாள், சரிங்களா. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமரை நல்லா இருக்கும். இந்த ஒரு இது செட்டப் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நெக்ஸ்ட் அப்படியே நடப்போம். நெக்ஸ்ட் அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா இதாக தெரியுதுங்களா, ஜம்முன்னு முருகன் பாருங்கள். முருகன் பாருங்கள், ஜம்மு இருக்கார் பாருங்கள். சரிங்க மக்களே, நெக்ஸ்ட் அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இதுதான் வந்து அருணாச்சல் அடிகள்னு சொல்லிட்டு 1980 முக்தி. மேபி இங்கே தான் முக்தி அடைஞ்சாருன்னு எனக்கு தெரில. இங்கே பக்கத்துலேயே கூட காமிக்கிறேன். சுவாமி அப்பா ஆண்டவா, அவருடைய புகைப்படம் கூட இருக்குது பாருங்கள். ஓகே மக்களே, ஜம்னு முட்டாச்சு சிவபெருமான சித்தர் பீடத்தை. அங்கே ஆலமரம், விநாயகர் கோவில், அப்புறம் இந்த குளம், அப்புறம் அருணாச்சல் அடிகள் சன்னதி எல்லாத்தையும் கும்பிட்டு அவ்வளோதாங்க. இனி அப்படியே மேலே போனோம் அப்படின்னா வாங்க காட்டுறேன். அப்படியே மேலே தெரியுதா மக்களே, இதுதான் மக்களே நான் சொன்ன படி. இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்பைகள் அப்படியே கிடக்குது மக்களே. பாருங்கள், அப்படியே முருகனே வந்து காட்சி அளிக்கிற மாதிரி எங்கள் அண்ணன் வந்துட்டார். கூட சன்னையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். வாங்க நான் வெல்கம் வெல்கம். சூப்பர். நம்ம அண்ணன் வந்து ஆமாம் இப்போ தானே வந்தேன். ஓகே கொஞ்சம் வேலை இன்னைக்கு. ஓகே ஓகே. அதனால் எல்லோரும் கிளம்பிட்டாங்களா தெரில, நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அண்ணன் இன்ஸ்டாகிராம் லைவ் போட்டுருக்காரு. ஆமாம். ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஓகே, நல்லா இருக்கேன். ஓகே மக்களே, ஆரம்பிக்கலாம். ஏன்னா கீழேருந்து அப்படியே மேலே எடுக்கலாமா, மேலேருந்து வந்துடலாங்களா? கீழேருந்தே மேலே போகணுமா? கீழே மேலே போகும். அப்போ தான் ரிட்டர்ன் வந்துடலாம்ல. டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. 2 பேர் ராஜேந்திர ஸ்கூல் ஒரு பையனும் சரி, அவனு ஒரு 2 பேர் வராங்க. வராங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஹரிஹரன், ஓ உங்கள் ஸ்கூல் மேட்டா? மக்களே, நம்ம தம்பி தான் வீடியோ கேமரா வந்து ஹெல்ப் பண்ணுற அப்படி. சரி ஓகேங்கண்ணா, ஆரம்பிக்கலாமா? ஸோ அவருடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வராங்களாமா. வருவாங்கன்னு நினைக்கிறேண்ணா. அவ்வளோதான். அண்ணா அந்த பிளாஸ்டிக் இந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, அதை மட்டும் க்ரஷ் பண்ணி உள்ளே போட்டுடலாம், மூடி கழட்டி. ஏன்னா அப்போ தான் நிறைய பிடிக்கும். ஓகே பாருங்க மக்களே, அண்ணன் படப்பட களத்தில் இறங்கி விட்டார். அண்ணா இந்தாங்க மைக் போட்டுக்கங்க. சரி, ஆரம்பம் எங்களுடைய இது கண்ணாடி பாட்டில் தயவு செய்து சொல்கிற குழந்தைகள் இருந்து அத்தனை பேர் இதில் ஏறுறாங்க. தயவுசெய்து நம்ம குடியார பெருமக்கள் வந்து பாரை யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்க வீட்டில் போய் தண்ணி போடுங்க. இங்கே வந்து குடிக்கிறது கூட தப்பு இல்லை, ஜாலியாக நிறைய ஒரு இலக்கியான பிளேஸில் வந்து குடிக்கிறாங்க. ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. தான் இந்த மாதிரி இங்கே பார், தெரியாமல் காலை உள்ளே வச்சா க்ரஷ் பண்ணி பெரிய பாட்டில் இருந்து போனால் குட்டி பாட்டில் தான் எடுத்துகிட்டு. ஓகேவா? க்ரஷ் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் நிறைய பிடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பாட்டில்ஸை நீங்கள் வந்து இங்கே பாரு அதோ இங்கே பாரு எப்படி படியில் குடிச்சிட்டு வேறு லெவல் மக்களே. இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி இயற்கையான பிளேஸில் வந்து ஜாலியாக சாப்பிட்றது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சாப்பிட்டு நம்ம என்னென்ன கொண்டு வந்தோமோ எல்லாத்தையும் கொண்டு போய் ப்ராப்பராக வந்து அந்த டஸ்ட்பினில் போட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பாரில் போட்டு கடையில் டாஸ்மாகில் போட்டு பிளாஸ்டிக் கொண்டு போய் போகிற வழியில் எங்கே ஒப்புத்துட்டு இருக்காங்க போட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஜாலி இவங்க என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் நம்மளால் அதை பண்ண மாட்டேறாங்க. ஏங்க உண்மையாலுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான்.
சீசாக்கா வந்து அத்தனை கிடக்குது, கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, நிறைய கிடக்குதா இங்கேயும் பாருங்க. அப்படியே இங்கே பாரு கண்ணு இங்கே எடுதா ஏகப்பட்ட சீசாக்கா, ஏகப்பட்ட பாட்டில்ஸு கீழே. ஸோ தயவுசெய்து இதெல்லாம் உடைச்சிட்டாங்க, உடைச்சதான் தப்பாக போச்சு. இந்த குப்பையை போடாதீங்க ப்ரோ. ஆக்சுவலாக ஒரு க்ளவ், அந்த 1 யூஸ் க்ளவ் மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம் ப்ரோ. வாங்கிக்கலாம் ரேட்டு கம்மியாக தான் வரும். ஏன்னா அது கையில் கிழிச்சதுன்னா பெரிய டேமேஜ் பண்ணிவிட்டோம். கவர் எங்கே பிடிச்சிங்க? நல்லா இருக்குது கவர். இவர் நம்ம ஜெயராம் கொடுத்தா ரைஸ் மில் கவர். ஓகே 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 ஓகே. அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? போகுது பிரதர். நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அதுக்கு ஊட்ட ஏற்ற ஊதி. கண்டிப்பாக நான் அன்றைக்கி சொன்னது இன்றைக்குமே, நீ எவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு எவ்வளோ பண்ணுறியோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு உனக்கு. ஏங்க பாட்டில் உடைக்கிறனால உங்களுக்கு என்னங்க வருது? எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சந்தோஷம் பாட்டில் உடைக்கிறனால? அடுத்தவங்க ஆடு மாடு எத்தனை மேயுது இங்கே பாரு. தெரியாமல் பண்ணிடுறாங்க பாவம். எதுக்கு? எல்லாம் பாட்டில் தான். போய் எங்கள் வீட்டு பெட்ரூமில் பாட்டில் உடச்சி போட்டு மேலே படுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன் ப்ரோ? உண்மைதானே ப்ரோ? நான் இதை பண்ணுறதெல்லாம் மேக்ஸிமம் இந்த சின்ன பசங்க தானே பண்ணுறாங்க. சின்ன பசங்க இல்லை பாரு ப்ரோ, சரி விவரம் தெரியாமல் பண்ணிடுறாங்க. பிளாஸ்டிக்கும் கூட அள்ளில, அந்த பாட்டில் வந்து என்றைக்குமே இத்து தொலையாது. கையில் எப்படி மாட்டிடும் ப்ரோ? பாரு ஆக்சுவலாக நான் வந்து கேசவன் பிரதரோட நான் நிறையா பிளாக்கு நம்மளை கூப்பிட்டா அப்படி நானும் போக முடியல. ஆக்சுவலாக ஃபுட்டி பிளாக்கு தான் கூப்பிட்டுருந்தார். ஆனால் எனக்கு ஒரு லக்கு பாருங்கள், இன்றைக்கி ஒரு சேவை செய்கிறதுக்காக அவரோட ஒரு பிளாக்கில் எடுக்க ஒரு நல்ல விஷயம். அப்படியே வா அதோ வந்து காட்டு, நம்ம பசங்கள்லாம் செஞ்ச வேலையை வந்து காட்டு ப்ரோ. பேப்பர் கறந்தால் விட்ருங்க. நான் பேப்பர் டம்ளர்லாம் எடுக்கல, அது இத்து போயிடும். ஏன்னா அது இத்து போயிடும். பிளாஸ்டிக் மட்டும் தான். வாட்டர் கேன் மட்டும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம், இது கம்மியாக இருக்குது. என்னங்க? வாட்டர் கேன் மட்டும் தனியாக போட்டுக்கலாமா? இல்லை, க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். அப்படி தான் மூசி தான். அந்த மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு க்ரஷ் பண்ணிங்கன்னா நிறைய பிடிக்கும், இல்லைன்னா டக்குன்னு நிறைஞ்சிரும். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் கேரளாவை சூப்பரான ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். கேரளா ஒன்றா வீட்டில் குடிப்பாங்க, இல்லைனா பாரில் குடிப்பாங்க. இந்த கண்ட இடத்துல பாட்டில் போட்டு உடைக்கிறது, இந்த கண்ட இடத்துல குடிக்கிறது, இதெல்லாம் இருக்காது. இந்த வாரம் உள்ள ஃபுல்லாக கிடக்குண்ணா. அதே மாதிரி இங்கே வாருங்க, அந்த டிலோ பாட்டில் தான் அதிகம். அதான் டிலோ பாட்டில் தான். ஆக்சுவலாக அந்த டெட்ரா பேக்கை வந்து பேன் பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணுங்க. ஆமாம், இல்லைனாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் இப்படியே போச்சுன்னா ஃப்யூச்சர் நினச்சா பயமாக இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, பையன் நம்பிடுச்சு. கண்டிப்பா. இங்கே பாருங்க, எல்லாமே குவார்டர் பாட்டில். யாராவது வருவாங்களா நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம், தெரில. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து வந்த வேலையை சிறப்பாக செய்யாமல் போகிறதெல்லாம் இல்லை. ஏன் ப்ரோ? ஏன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டெட்ரா பேக்கை ரெஃபர் பண்ண மாட்டேங்க? கூல் ட்ரிங்க்ஸுக்கும் சரி, சாராயத்துக்கும் சரி, குவார்ட்டருக்கும் சரி. ஆமாம் பிரதர், பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படி பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனையே வராதல்ல? கண்டிப்பாக. இங்கே வாருங்கதா, அதுதான் நான் சொல்ல வரேன். தெரியுதுங்கண்ணே, கொஞ்சம் போட்டுக்கோங்க. வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் கூப்பிடு. யார்? பசங்க டோமினர் நடந்து வராங்க, ஒடியறாங்க. இல்லை 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 இல்லைங்க, சும்மா சைக்கிளிங் வராங்க சண்டே. இல்லை நாம் ஒரு ரெக்வஸ்ட் போடலாமா ப்ரோ? இந்த பண்ணலாம் பிரதர். 10 ரூபா பாட்டிலில் வந்து எல்லாமே டெட்ரா பேக்காக மாற்றணும். ஃப்ரூட்டு இன்னும் வேறு என்னென்ன இருக்கோ. இந்த அண்ணா விளக்கேஜி தான், சைக்கிளில் போகிறார்ல, நம்ம சொந்தக்காரர் தான். நம்ம அந்த எருமையாக வேறு இருக்கார்ல, ஆமாம், அவர் மருமகன். ஓஹோ,
நான் எங்கேயும் பார்த்துருக்கேன். ஏய் எங்கேயோ பார்த்துருக்கேன் டக்கு ஞாபகம். தம்பி அதான் நான் சொன்னேன்ல, அவர் எருமை வியாபாரி, அவர் மருமகன். ஓ மாம்சு. ஆ வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. சைக்கிளிங் வருவீங்களா சண்டே? இல்லை சும்மா சரி நீ கூட்டு வரலான்னு கொஞ்சம் கூட்டு வரலான்னு வந்தோம். அப்புறம் சரி இந்த பாப்பா வந்துட்டு மலைக்கு போகலான்னாப்ல. அப்புறம் சரி வா அப்படின்னு. நல்லா இருக்கீங்களா? ஓகே ஹாய். இந்த அங்கிள் ஒரு யூடியூப் வச்சுக்கிறாங்க, கேசவன் யூடியூப் சேனல்னு ஒன்று. அவன் சென்னைக்கு இந்த அடிக்கடி நம்ம இந்த மாதிரி தான் ரன்னிங் வருவான். பிளாஸ்டிக் கிடந்தீங்களா சென்னை கொஞ்சம் இது பண்ணலான்ட்டு. சரிங்க மேம் சார். இவ்வளோ வருஷத்தில் இந்த மலைக்கே வந்து போன வருஷம் வந்தேன். நானு எப்போ சொன்னாலும் வருவேன். நிறைய பேர் நம்ம ஊர்லேருந்து வரதே இல்லைங்க. ஆமாம், இங்கே பாருங்க எத்தனை பாட்டில் பார்த்தீங்களா? டேப் ஓப்பன் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நிறையா போடலாம். பாருங்க நான் பாருங்க அவ்வளோ எடுத்துமே இதாக வச்சுருக்கேன். சேரில் நிறைய சேராது. அதான் சேராது, அமுத்தி போட்டால் சேராது. நம்ம காரில் கொண்டு போகிறக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க மக்களே, ஒரு இடத்துல பாருங்க எத்தனை பாட்டில்னு. நிறைய போடுங்க, எடுங்க. அதை பார்த்து எடுக்கணும். பார்த்து சாமி அதை கண்ணாடி கிழிச்சதெல்லாம் பார்த்து எடுக்கணும். பிசுறு கொடு பார்த்து, கையை மட்டும் கிழிச்சிக்காது தயவு செஞ்சு. இந்தாங்க. ஆக்சுவலாக நீங்களே சொல்லலைன்னா நான்லாம் அன்னைக்கு கதல் தூங்கியிருப்பேன் இது நேரம். பிரதர் எனக்கே நேற்று வரலாமா வேண்டாமா இதில் போய் பண்ணணுமா? தம்பி ஆரம்பிச்சாச்சுல்ல. ஆமாம், இனி ஜெயம் தான். இனி போதுமா? பேப்பர் விட்டுரு தம்பி, இது கிளாஸ் எடுத்து போயிடும். ஹலோ ஓகேவா? இன்றைக்கி நாம் 2 பேரில் ஆரம்பிச்சிருக்கோம், 3 பேரில் ஆரம்பிச்சிருக்கோம். அது அந்த பக்கம் 2 பாட்டில் கிடக்கு. அங்கே கிடக்கு. ஓகேவா பாதவ்? அதான் அந்த வேலை மரத்தடி ஒரு பாட்டில் கிடக்கு. போ நேர் போ மேக்க, அதான் அங்கே ரைட் சைடு. போ அங்கே கிடக்கு முன்னாடி. பரவாயில்ல மக்கள், இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு கூட ஒரு நாலேஜ் இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க இதெல்லாம் இத்து போகாது 1000 வருஷம் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இருக்குது பாரு, முன்னாடி இருக்குது பாரு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கள்டே நம்ம இந்த உண்மையாலுமே இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வர அப்படின்னா, தயவு செஞ்சு ஸ்கூல்லேருந்தே கவர்மெண்ட் ஸ்கூலாகட்டும் எல்லா ஸ்கூல்லையுமே ஸ்கூல்லேருந்தே ட்ரெயின் பண்ணுங்கள் குழந்தைங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை தவிருங்கன்னு சொன்னால் அவன் வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போட இது பண்ணிடுவாங்க. இன்னும் 2 ஜென்ரேஷன் ஆகும் மக்கள் நம்மளும் ஃபாரின் மாதிரி மாறுறது. ஆக்சுவலாக நிறையா ரூல்ஸ் வந்து மாற்றி ஆகணும். ஆக்சுவலாக அந்த டெட்ரா பேக் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது என்னென்னா மதுபான கடையிலேயே டாஸ்மார்க்லேயே அந்த கண்ணாடி பாட்டில் கொடுக்குறது. ஆந்திராவில் கர்நாடகாலெல்லாம் போய் பாருங்கள், மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கில் இருக்கும், இல்லைன்னா பேப்பரில் அட்டை பேப்பரில் தான் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது அதாவது அவங்கள குறை சொல்லி தப்பு இல்லை. அங்கே பேப்பரில் வச்சுருந்தாங்கன்னா கொண்டாந்து அவன் போட்டிருக்க மாட்டான். அங்கே டெட்ரா பேக்கில் வச்சுருந்தானா அங்கே 10 ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இத்தனை டப்பா கடை. சொல்கிறேன், எலுமாத்தூர் மலையில் 1/4 பாட்டில் இந்த 10 ரூபா பாட்டில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது கூல் ட்ரிங்க்ஸ். தயவு செய்து அது குடிக்கிறது விஷத்தை நீங்கள் குடிக்கிறீங்க, உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறது விஷம், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் வந்து அது மட்டும்தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு லெமன் ஜூஸோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று வந்து நேச்சுரலாக ஒரு கம்மங்கூழோ ஒரு ராய்க்கூழோ ஏதோ ஒன்று பண்ணி குடிச்சு பாருங்கள், சத்தியமாக உடம்புக்கு நல்லது. தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க. எல்லோரும் அடுத்த வாரம் கண்டிப்பாக வாங்க, நானும் வருவேன், நம்ம கேசவன் ப்ரோ வருவார். அதனால் தயவு செய்து எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு வேணும் இந்த மலையை சுத்தம் பண்ணுறதுக்காக. நாம் பண்ணலைன்னா வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம வீடு எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம ஊரும். தயவு செய்து நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா ப்ரோ? நிச்சயமாக பிரதர், கண்டிப்பாக சிறப்பு. குடுசாமி சூப்பர், வெரி குட் வெரி குட். பார்த்து போடு மட்டும் சூப்பர் ப்ரோ. அங்கே நிறைய இருக்குது ப்ரோ தான். ஓகே ஆமாண்ணா. சரி ஓகே மக்களே, கொஞ்சம் நேரம் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் ஃபுல்லாக களத்தில் இறங்கி க்ளீன் பண்ணுறோம். உங்களை நாங்கள் அப்புறம் மீட் பண்ணுறோம், ஃபைனலாக மீட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்க எவ்வளோ எடுக்கிறேன் மட்டும் பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு வேத்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பாருங்க இன்னும் ஆரம்பிச்ச இடத்தையே தாண்டல மக்களே. பாருங்க இதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன் நான். இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரெஷ் பண்ணி போட்டு என்னது வந்து இவ்வளவு சேர்ந்துருச்சு. ஸோ எடுக்கலாம். இந்த மலை சுத்தம் பண்ணுறது வந்து 2 ஆள் சேர்ந்து சுத்தம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாரம் வரணும். பரவாயில்ல, வாரமே நாங்கள் வரோம். எடுக்கிற மக்களே ஃபுல்லாக எடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிடக்குன்னா ஆரம்பிச்ச இடத்துல நம்ம இன்னும் முடிக்கலிங்க. அதனால தான் நான் திரும்ப வர சொன்னது. வருங்க அங்கே கிடக்குது வருங்க. தண்ணி குடிக்கல வருங்க மக்களே. 10 ரூபா பாட்டில் தண்ணி குடிக்கல. தண்ணி குடிக்காமையே போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. கண்டிப்பாக அது ஓப்பன் பண்ணி தண்ணி ரிலீஸ் பண்ணிட்டுங்க. மக்களே எல்லாமே இதுதான்.
இன்னும் ஆரம்பிச்ச இடத்துலயே தாண்டல மக்களே. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? சரி, ஓகே, அப்புறம் மீட் பண்ணுறோம். அவன் ப்ராப்பராக பண்ணுறாங்க. நம்ம ஆதவ் படிக்கிற ஸ்கூல் ராஜேந்திரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஓகே வேற எந்த ஸ்கூல் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. ஆக்சுவலாக மாதத்தில் ஒரு ஃபஸ்ட்டு கிழமைன்னு நினைக்கிறேன். அந்த அன்னைக்கு வந்துட்டு இது மாதிரி வேஸ்டஸ் வந்து வீட்டில் இருக்கிற வேஸ்டஸ் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் தராங்க, பரிசு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. இயர்லி ஒன்ஸ் மாதம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை டைரியிலே எழுதி விடுவாங்க, உங்களுடைய மக்கும் குப்பை மக்காவும் குப்பை தனித்தனியாக கொடுத்து விடுங்கன்னு சொல்லி. பஸ்ஸில் ஸ்கூல் பஸ்ஸில் அவங்க ஃப்ரீயாகவே ஏற்றிக்கிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு போன டைம் கூட ஆனுவல் டே அன்னைக்கு கூட அவார்டு இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக எல்லா ஸ்கூல்லையும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் குப்பை குறையுமில்ல? குறையும் கண்டிப்பாக பாருங்க. ஆனால் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு குப்பை கிடக்குதுன்னா அது குப்பையோட மக்கும் எவ்வளோ நாள் ஆகும், மக்கள் எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது வந்து ஃபீல் பண்ண வைக்கணும்னா இந்த மாதிரி ஃபீல்டுக்கு கூட்டிகிட்டு போனால் தான் ஃபீல் பண்ண வைக்க முடியும். கண்டிப்பாக. அதனால் ஆக்சுவலாக ராஜேந்திரா ஸ்கூலில் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவுசெய்து நோட்டீஸ் பண்ணிடு. நிச்சயமா. வேறு ஸ்கூலில் ஏதோ இருக்கா தெரில கண்டிப்பா. ஆனால் இதை மம்மையிலே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணன் அது நம்ம வீடியோ பார்ப்பாரான்னு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது கொஞ்சம் இந்த இடத்த இதை எடுத்து கூட கொஞ்சம் டேக் பண்ணி, அதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு கூட பண்ணி அவர் டேக் பண்ணி போடுங்க. ஸ்கூல்ல இருந்தே வந்து பிளாஸ்டிக் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அது எப்படி ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் அது அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொடுக்கல, அது வந்து பழக்கம் ஆகலை. ஸோ அதை நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொடுத்து ஃபாரின் ரேஞ்சுக்கு நம்ம இந்தியா மாற்றணும். இந்தியா மாறுதலையும் நம்ம தமிழ்நாட்டினாலும் மாற்றணும் மக்களே. இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீமில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ. வெல்கம். தம்பி நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இவர் விளக்கேத்தில் வந்துட்டு இவர் வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதனால வந்து 6th to 12th வரைக்கும் இதுக்கு தனியாக டியூஷன் எடுத்துட்டு இருக்காரு. ஓகே. விளக்கேத்தில் நம்ம சிவகிரி போகிற ரோட்டில் அந்த பில்டிங்கில் அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு இருக்காரு. ரோபோட்டிக் இன்ஜினியரிங் வரும். ரோபோட்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ரோபோட்டிக்ஸ் மட்டும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ரோபோட்டிக்ஸ், அதில் டியூஷன் தனியாக எடுத்துகிட்டு இருக்காரு. டியூஷன் தனியாக, ரோபோட்டிக்ஸ் தனியாக. ஓகே. சிவகிரி இல்லைங்களா? இல்லைங்க, விளக்கேத்தியில். ஓகே. உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க பிரதர். 7871858369. ஓகே, நான் போட்டு விட்டுறேன். ஓகே. சரி, ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். செப்பல் தொட்டு வாங்க. சூப்பர் மக்களே. இங்கே பாருங்க, நம்ம ரோபோட்டிக் கிளாஸ் எடுக்கிற பிரதர் வந்து க்ளவுஸ் வாங்கி இருக்காரு. ஆளுக்கு ஒரு ரைட் ஹேண்டில் மட்டும் ஒரு க்ளவுஸை போட்டுப்போம். ஒரு க்ளவுஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஒரு க்ளவுஸ் போட்டுக்கலாம். யாருக்கு என்ன போட்டுங்க. அப்படியே திருப்பி போட்டு லெஃப்ட், அப்படியே திருப்பி போட்டு ரைட். ஓகே, தேங்க்யூ. இது எங்க மெடிக்கல் கிடைக்குமா பிரதர்? மெடிக்கல் நம்ம ஹோல்சேல் வாங்கிக்கலாம். ஓ சரி. இப்படி நிமிஷம் வாங்கி இருக்கலாமே. நம்ம இது இருக்குல்ல கேஎம்சிஹெச் ஹாஸ்பிடல். ஆமா, அதுக்கு நேரா ஆப்போசிட்ல ஹோல்சேல் கடை நிறைய இருக்கு. ஓகே. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஓகே மக்களே, பாத்தீங்களா இல்லையா? க்ளவுஸ் 2 கைக்கும் போட்டாச்சு. கிட்ட வந்து களத்தில் இறங்குறோம். பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். எனக்கு இதுவே ஒரு சின்ன பெரிய மாற்றமா இருக்கு. நான் வந்து ஆரம்பிக்குமா நினைச்சது ஆரம்பிச்சேன். இங்க பாருங்க பிரதர். தேங்க்யூ. அந்த வாட்டர் கேன் மட்டும் க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். அந்த மேல டேப் ஓபன் பண்ணிட்டு க்ரஷ் பண்ணி போட்டா தான் நிறைய சேரும். இடம் நிறைய இதாகும், இல்லைன்னா சீக்கிரம் ஃபில் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கிறதா க்ரஷ் பண்ணி உள்ள போடலாம் மக்கள். இதை பாருங்க அப்படியே கிடக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே மேலே அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம். பாத்தீங்களா, நம்ம தருண் பிரதரு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன். அவரு பேரு தருண் தான். 2 பேரும் இறங்கிட்டாங்க களத்தில். கேசவன் ப்ரோ, பாம்பு இருக்க போகுது. ஒரு மாற்றமா இருக்குதுனோ உண்மையாலுமே. நம்ம ஒரு விளையாட்டுல இல்லை, ஆக்சுவலாக இந்த ஃபீல் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு நேச்சுரல் இயற்கைக்கு வந்து ஒரு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் எனக்கு கிடைக்குது. கண்டிப்பாக. ஓகேவா ப்ரோ, தயவுசெய்து சொல்கிறேன், கை விடுறப்ப பார்த்து விடுங்க. இங்கே பாருங்கள், ஏதாவது பூச்சி புழு இருக்க போகுது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் வந்து வரவங்க கண்டிப்பாக ஸ்டிக்ஸ் எதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கிட்டு வாங்க. ஆமாண்ணா, ஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவுசெய்து கிடைக்கிற ஒவ்வொரு பிளாஸ்டிக்குமே தான் அப்படியே அமுத்தி போடுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், அவங்க இங்கே ஊர் இருக்கிற அவங்க பிளாஸ்டிக் எடுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு நிறைய சேரும். ஓகே தம்பி, பொறுமை. ஆதவ் சூப்பர், வெரி குட் ஆதவ். தம்பி ராஜேந்திரா ஸ்கூலில் 7th படிச்சுட்டு இருக்காரு. பாஸ்கெட் பால் பிளேயரு. பரவாயில்ல பாருங்க, காத்தால நேரமே எழுந்திரிச்சிட்டான். 6 மணிக்கு எழுந்திரிச்சு. அப்பா எத்தனை மணிக்கு போகலாம்? போய் குளிச்சுட்டா படப்படன்னு போய் குளிச்சுட்டு வர்றாரு, படப்படன்னு கிளம்புறாரு.
ப்ரோ தயவு செய்து இது மாதிரி சீசாக்காவை உடச்சி போடாதீங்க. காலில் ஏறாச்சுன்னா என்ன ஆகுன்னு நினச்சி பாருங்கள் மக்களே. ஆக்சுவலாக இந்த அட்டை கப்பெல்லாம் நாங்கள் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக கொஞ்ச நாள் இத்துரும். இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா தேவையில்லாத வேலை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வேலை பிளாஸ்டிக்கு அது தெரியுது. அதுவுமே இது வந்து பார்த்தீங்கன்னா வரீங்களா கிழிஞ்சிக்கிட்டு வந்துடும். இது சீக்கிரம் எடுத்து போயிடும் மக்கள். இது பிரச்சனை கிடையாது மக்களே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் டைம் ப்ரோ ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு நம்ம தருண் ப்ரோ. என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து சீசாக்கு, அதாவது உடஞ்ச கண்ணாடி பாட்டில் வந்து ஒரு பையில், வாட்டர் கேன் மட்டும் ஒரு இதில், கண்ணாடி பாட்டில் மட்டும் ஒரு இதில் அப்படி பிரிச்சுக்கலாம் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது எல்லாம் ஒரே இடத்துல அங்கங்கே போகாமல் எல்லாம் ஒரே இடத்துல தொலைவணும் அப்படின்னா எல்லாமே அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது தனித்தனி அப்படி காயலங்கடையாக அப்படி போட்டோம்னாலும் கூட இது வந்து எல்லாமே வாட்டர் கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இது அப்புறம் உடஞ்சி சீசாக்கை வந்து வேறு எங்கேயாச்சும் கூட எங்கே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்ல ஐடியா. பாருங்க. ஆமாண்ணா கண்டிப்பாண்ணா. ஏங்க படியில் கோர்ற இடத்துல இருந்துச்சுங்க. வேறு இது மாதிரி திட்டில் கோர்ற இடத்துல இருந்துச்சு. நினச்சி பாருங்க. நம்ம குழந்தைங்க தான் படி ஏறுறது, நம்ம குழந்தைங்க தான் மலை ஏறுறது. தூக்கி போட்டுங்க, தூக்கி போட்டுங்க. பாருங்க பார்த்து ஏற்றுங்க, தப்பு இல்லை, கரெக்டு. இப்போ என்ன பண்ணலான்னா தம்பி இது கொஞ்சம் ஏற்றிங்கம்மா. அண்ணே இது ரெண்டு இங்கேயே வச்சுட்டு புதுசாக எடுத்துகிட்டு போகலாம். வரவங்களுக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். மக்களே இங்கே பாருங்க, மழைநீர் சேகரிப்புக்காக வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து பறிச்சு வச்சுருக்காங்க. அதுக்குள்ள முதல் கொண்டு பாட்டில் தான். ஸோ சூப்பர். உண்மைக்குமே மக்களை இதெல்லாம் நம்ம இன்றைக்கி எடுக்கலைன்னா இன்னும் ஒரு 50-100 வருஷம் ஆனாலும் இது வந்து அப்படியே தான் கிடக்க போகுது. வந்து ஒரு மாற்றம் வர போகிறதில்ல. அதை எடுத்துட்டுங்கண்ணே. அங்கே இருக்குங்கண்ணா. அதான் அங்கே வருங்க, தம்பி சேர்த்து வச்சுருக்க அப்படி அங்கே வருங்க. தெரியுதுங்களா? இந்த ஒட்டஞ்ச பாட்டில் ஏகப்பட்டது கிடக்குதுங்க. உள்ள நாள் நிலனா இருக்கிறதுக்கு வந்து ஜாலியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்றது தப்பு இல்லை, எகைன் சொல்கிறேன். அந்த கவர் கேரி பேக்கில் இந்த ஸ்நாக்ஸ்லாம் போய்ட்டு வாங்கிட்டு வாங்கல, அதுலேயே போட்டு ரிட்டன் கொண்டு போய் போட்டால் என்ன வரப்போகுது? அதான் தம்பி எடுக்காது வருங்க. தம்பி இங்கே வருதா? ஐயோ மக்களே, நான் ஆரம்பிச்சது இந்த பிளாஸ்டிக் எடுக்கலான்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது கண்ணாடி தான் அதிகமாக இருக்குது. நம்ம அண்ணன் வந்து மத்தியானம் வந்து அவர் வந்து ஹோட்டல் கடை வச்சிருக்காருங்க மக்களே. மத்தியானம் ஒரு சாப்பாட்டு ஆர்டர் ஒன்று. ஸோ அதுக்காக கிளம்பிட்டாரு. அவரும் ஆதவும் கிளம்பிட்டாங்க. இப்போ நானும் 2 தருண் இருக்கோம். நான் அடுத்து வந்து நம்ம தினகரண்டா வர போகிறாரு, தமிழ் பங்காளி வர போகிறாரு. ஸோ இந்த வாரம் ஆரம்பித்த வாரத்துலேயே இத்தனை பேர் வந்தாங்கன்னு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் எதிர்பார்க்கல. அடுத்த வாரம் இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்புறம் நிறைய பேர் வருவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வருவீங்க. பாட்டில் இதில் இருந்து அப்படியே ஃபுல்லாக இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? எல்லாம் கண்ணாடி பாட்டில் தான் மக்களே. யாரோ குடிச்சு போட்ட பாட்டில் படிக்கிற பையன் வந்து இந்த அளவுக்கு எடுக்கும்னா பாருங்க, அந்த எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு. இந்த பையன்லாம் வாழ்க்கையில் வந்து பாட்டில் வந்து கையிலே தொட்டுருக்க மாட்டார். இன்றைக்கி வந்து இதெல்லாம் தொடணுங்கிறது, இந்த வயசுலேயே இது உடஞ்சி போட தொடணுங்கிறது வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்ச தப்பு தான். அதை நீங்கள் செஞ்சதுன்னா உங்களே இல்லை, இந்த மாதிரி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள சொல்கிறேன். குடிங்க, பாட்டில் போடாதீங்க, கொண்டு போய் டாஸ்மாக் வண்டி போட்டுருங்க. இல்லை சிலர் என்ன பண்ணுவாங்க, தண்ணியோட வச்சுட்டு போவாங்க. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட் இதில் படும்போது எல்லாத்தையும் வந்து கன்வெர்ஜ் பண்ணி ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக கீழே அடிக்கும்போது, இப்போ இங்கே வைக்கும்போது குறிப்பிட்ட ஆங்கிளில் சன்லைட் பட்டுச்சுன்னா ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகி, இப்போ இந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக ஃபயர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த லென்ஸ்ல நம்ம காயத்தை வச்சு ஃபயர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம காயத்தை வச்சு ஃபயர் பண்ற மாதிரி அதே ப்ராசஸ் இங்கேயும் நடக்கும். இது இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பாருங்க அற்புதமான இப்போ நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு இருக்க நம்ம இப்போ நிறைய ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி பேசும்போது நம்ம ப்ரோக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. இதுவுமே என்ன சொல்லலாம், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றணும் மக்கள். என்ன அப்படின்னா, வண்டியில் போயிட்டு இருந்திருக்கா, அப்படி முன்னாடி பஸ்ஸில் இருந்து யாரும் லேஸ் பாக்கெட் சாப்பிட்டு கீழே போட்டிருக்காங்க. அது வந்து ஹெல்மெட் போட்டிருக்கா, அப்படி வைசர் லைட்டாக நீக்கிட்டு வச்சிருந்திருக்கா, அப்படி தனி கண்ணாடி போட்டுருந்துருக்கா. அப்படி அதை தாண்டி அந்த காரை வந்து உள்ளட கண்ணில் அடிச்சு கண்ணு காரமாய் டக்குன்னு நிலகுலைஞ்சு அந்த இடத்துல வந்து பைக் ஒரு சாமர்த்தியமாக நிப்பாட்டி, அதுக்கப்புறம் வந்து ஐஸ் வாட்டர் பேக் கழுவி வாங்கி கழுவி அதுக்கப்புறம் அவ்வளோ அனுபவிச்சிருக்கா. அப்படி இதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஒரு டைம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவன் சொல்லியிருக்கான், வண்டியில் போய் அவங்க அம்மாவோட போயிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து சிகரெட் பற்ற வச்சுட்டு தீக்குச்சி தூக்கி போடும்போது கண்ணில் வந்து பட்டு அது பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. உங்கள் குழந்தைங்களுக்கு தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க, ஓகேங்களா?
இந்த மாதிரி காரில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டு பிளாஸ்டிக்லாம் கீழே போடக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே சாப்பிட்டா அந்த நீங்களுமே மக்களே ஒரு டூர் போகிறோன்னு வைங்களேன், அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த ஒரு டூர் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம். அந்த ஸ்நாக்ஸ் வந்து டக்குன்னு வெளியே தூக்கி போட வேண்டாம், டேஷ் போர்டில் எடுத்து வச்சிருக்கேன். அந்த உள்ளே வந்து அந்த வைக்கிற இருக்குமில்ல, அந்த ட்ரா இருக்குமில்ல, அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு எங்கே உங்களால் வந்து பார்க்க முடியுதோ இந்த மாதிரி குப்பை தொட்டி பார்க்க முடியுதோ அங்கே போடுங்க. அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் பண்ணாது, அது கவர்மெண்ட்டோட வேலை. அது அந்த இதுக்கு நான் போக வேண்டாம், நம்மளால் முடிஞ்சது அந்த பிளாஸ்டிக்கை வெளியே போட வேண்டாம். ஓகேங்களா? இதுதான் மக்களே, சத்தியமாக சீரியஸாக அங்கே பாருங்க, நான் போயிட்டே இருக்கிறேன் மக்களே. இன்னும் கீழே தான் இருக்கிறேன்னா மேலே துளிவோட நகரில் அப்படியே சைட்லேயே போயிட்டு இருக்கோம். அத்தனாவதா அங்கங்கே கிடந்துட்டே தான் இருக்குது. காட்டில் கூட இவ்வளோ வேலை செஞ்சது இல்லையா? அது என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணி டெக்கரேஷன் வச்சுக்குவாங்க. அது இதை விட இங்கே பாருங்க மக்களே, இவ்விடத்துக்காலே கிடக்குது, ஆனால் எங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த குச்சியெல்லாம் போட்டு அமுத்தி கிடந்தது. உண்மையாலுமே சொல்கிறேன், இதெல்லாம் எப்படிங்க போய்க்க போகுது? இதா சரியாக இருக்கா, வேறு ஏதாவது சரி கேளுங்க. சரியாக இருந்தால் என்ன நியூஸ் நல்லா பரபரப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மலைய மக்களே ஒரு நாளில் 3 பேராச்சும் சுத்தம் பண்ண முடியாது. ஒரு 10-20 பேர் சேர்ந்து ஒரு 5 வாரம் தொடர்ந்து வந்து சுத்தம் பண்ணால் தான், 5 வாரம்லாம் 10வது நினைக்கிறேன், ஒரு 10 வாரம் சுத்தம் பண்ணால் தான் அவ்வளோ கிடக்குது. பார்க்க ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் அத்தான பிளாஸ்டிக்கு ஒட்டஞ்ச கண்ணாடி பாட்டில் அவ்வளோ கிடக்குதுங்க. மாறுங்க, ஒரே ஒரு பீர் பாட்டில் தான், அது வந்து பல பீர் பாட்டிலாக மாறிடுச்சு உடைக்கிறதன் காரணமாக. ஒரு குப்பை பல குப்பையாக மாறுறது இதனால தான். கடையிலே வாங்கி வந்துட்டீங்களா தண்ணி? கூலிங் வாட்டரே வாங்கி வந்துட்டீங்களா? காலையில் சோறு தீங்களா பங்காளி? பங்கு இன்னும் இப்படியே தான் பொறுக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோ குப்பை உங்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் அதிகம். நல்லா எனக்கு பழக்கப்பட்டவர் மாதிரி தெரியுறாரு. போட்டு தர்றேன், குடிங்க குடிங்க, வாங்கி குடிங்க. பங்கு ரொம்ப நன்றி பங்கு. அவருக்கு சொல்லுங்க, இறைவனுக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. படிக்கட்டு அந்த இடத்துல இருக்குது தான், அதான் முன்னாடி அப்படியே மேலே நாங்கள் அப்படியே சைடில் வந்தோம். நான் மேலே போகல, சைடில் வந்தா தான் குப்பை அத்தனை குப்பை கிடக்குது. இங்கே வேறு அந்த சாக்கு அங்கே 2 சாக்கு வச்சுருப்போம். நான் காலையில் சாப்பிடல, மணி வந்து 10:45 ஆகுது. பங்காளி வந்து தண்ணி இப்போ கடையிலேருந்து கூலிங் வாட்டர் வாங்கிட்டாரு. இந்த வாட்டர் கேன் இங்கே போடுற மாட்டேன், கவலைப்படாதீங்க. இத்தனை எடுக்கிற நாங்கள் இதை போட மாட்டோம். இன்னும் எங்கேயுமே போகல மக்களே, இந்த வட்டாரத்துக்கு உள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கீரல் மக்களே, அடுத்து பாருங்கள். அப்படியே நாங்கள் என்ன சொன்னோம்ல மக்களே, உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகல, கீழே மட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுத்த வாரம் வந்து ஃபுல்லாக அதுக்கப்புறம் மேலே போய் எடுக்கலான்னு இருக்கிறோம். பங்காளி வந்து அடுத்து களத்தில் இறங்கிட்டார். ஸோ இதை எல்லாத்தையும் இப்போ சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் மீட் பண்ணுறோம் மக்களே. பங்கு விரைவில் அடுத்த வாரம் பெரிய டீமோடு இங்கே வரும். மலையிலே ஆரம்பிச்சோம். ஆமாம், அடுத்து பாருங்கள், நம்ம அண்ணன் தினகரன் வந்துட்டார். ப்ரோ வெல்கம். அவரும் தண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார் மக்களே. பிரதர் வாங்க, வெல்கம். தமிழ் தண்ணி கூலிங் தண்ணி வாங்கி வந்தபடி. நம்ம சங்கத்துக்கு ஒரு பேர் சொல்லுங்கள், சங்கம் போட்டுடலாம். இங்கே கிடைக்கிற பாட்டில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பழைய பாட்டிலு. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த திட்டம் வந்து தொடரணும். பாருங்கள், இவ்வளவு குப்பை சும்மா சாதாரண கடை எடுத்துக்கிட்டே இருக்குது, உடஞ்ச பாட்டில் கிடந்துக்கிட்டே இருக்குது மக்களே. அங்கே அந்த சாக்கு நான் பிரித்து அங்கே 2 சாக்கு இருக்குது. இந்த அது போக இங்கே பாருங்க, சரிதா, எடுத்து ஒரு கூட்டான வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற ஸ்க்ரீம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வந்து பாட்டில் வந்து உடஞ்ச பாட்டில் சேராது. நல்ல விஷயம். எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறது நல்ல விஷயம் கிடையாது. பாட்டிலுக்கு 10 ரூபா ரீஃபண்ட் முறையில் தராங்கல்ல, அது வந்து நல்ல விஷயம். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறது இன்னுமே பல கடைகளில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பண்ணணும். இட்ஸ் ஃபைன். ஓகே மக்களே,
பிரதர் முருகனுக்கு மாலை போட்டிருக்கிறீங்க. அது இதே கனகால சேல குமரனுக்கு தான் மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு தான் மாலை போட்டிருக்கிறீங்க. முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது கொஞ்ச நாளில். ஸோ அதன் மூலியமாக நம்ம மூலியமாக மலையை வந்து சுத்தம் பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு செய்யுங்க. சூப்பர் பிரதர், வெல்டன் வெல்டன் வெல்டன். 4வது சாக்கு எங்கேயும் போகலை, இங்கே தான் சுற்றி வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் கிடந்துட்டே தான் இருக்குது மக்களே. டயர்ட் ஆகிடுச்சுங்க மக்களே, சீரியஸாக டயர்ட் ஆகிடுச்சு. காலைல சாப்பிட்லையா, ஸோ நல்லாவே டயர்ட் ஆகிடுச்சு. நானும் கூட எப்படி ஏன் பிரதர் வந்து நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கணும். மேலே இருக்கும் 2 மணி நேரம். நான் வந்து இப்போ ஆரம்பத்தில் நம்ம கார்த்திகை கூட வந்ததுலேருந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பக்கமாக இருக்கும் மக்களே. ஓகே கிளம்புறீங்களா மக்களே? சண்டே வேறு, பங்காளி இன்னைக்கு வேறு கோயிலில் வந்து அடசை போடுறா அப்படி. ஸோ கோயிலில் வந்து கொண்டு போய் சேவலை அறுத்து விட்டுட்டு இங்கே வந்துட்டாப்புல, நம்ம கூப்பிட்டக்கா வந்துட்டாப்படி. பங்கே ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் பார்க்க மக்களே. இங்கே வாருங்க மக்களே, எடுத்து போட்டார். நான் எடுத்துல சாக்கில் போட்டுறோம். ஓகே ஓகே ரொம்ப நன்றி. அவ்வளோதாங்க, எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போகிறோம். பங்காளி எழுதி போட்டிருக்காரு, அதை எடுத்துகிட்டு வெளியே கொண்டு வச்சு மொத்தத்தையும் காமிக்கிற பாருங்க. பங்காளி வந்து அங்கங்கே எடுத்து ஜம்னு சும்மா சூறையாடிட்டார். பங்காளி வந்து நான் நம்ம எல்லாத்த விட வெறித்தனமான ஆள் பங்காளிங்க. விட்டு இந்த இடம் எப்படி கிடந்தது பாருங்க, வேற லெவல் பண்ணிட்டாரு பாருங்க. எது ஆல்ரெடி கடந்த மாதிரி எடுத்தியா? எடுத்தேன். சூப்பர், அவ்வளோ கிடந்துச்சு. அக்கா ஒரு மனிதனே. அதான் சொன்னேன்ல நான், பங்காளி வந்து பட்டையா பண்ணுவாரு. ஆமா, நான் பார்த்து உள்ள இறங்கி ஒவ்வொன்றா எடுத்தேன், தங்கிருச்சு முடியல. சரி அப்புறம் எடுத்துக்கலாம். வரலாம் அடுத்த வாரம் வரலாம். முடிச்சிட்டாரு. இதெல்லாம் எப்படி நீ கொண்டு வரதுன்னு தான் தெரியல. கார் வேறு அதிகம் பத்தாது. நான் அடுத்த வாரம் வரும்போதெல்லாம் கார்லாம் பத்தாதுங்க மக்களே. டாட்டா ஏஸ் மாதிரி ஒன்றரை சொல்லிடுறோன்னு. ஆனால் பங்காளி வேறு லெவலப்பா. ஆனால் மக்களே, இதெல்லாம் சத்தியமாக பங்காளி சாரும் ஒரு இது இல்லாமல் எடுத்துட்டாருங்க. ஐயோ தமிழ் பங்காளி, நீ வேறு லெவல், என் மனுஷனே கிடையாது நீ எல்லாம். நிறைய பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணியாச்சு, அண்ணன் வரன்ட்டார். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம ஆட்டோக்காரரை. ஆட்டோவில் தராசு வச்சுருப்பார், சங்கரன்னு சொல்லிட்டுங்க. நம்ம ஊருக்காரர் தான், நல்ல மனுஷன். வருவார். வெய்ய போட்டு சாடிக்குது மக்களே, டயர்ட் ஆகிடுச்சு மக்களே. இன்னுமே இதங்கெல்லாம் கிடக்குதுங்களா, அடுத்த வாரம் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். இன்னுமே நிறையா இருக்குது. நம்ம பண்ணது வந்து ஒரு 2% தான் பண்ணிப்போம். 98% குப்பை இருக்குது. பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து வாங்கின தண்ணி குடிச்சோமா, இதை கடைசி பேக்குங்க எடுத்து கொண்டு வைக்கிறோம். இந்த எப்படி வந்து குவார்ட்டர் பாட்டிலுக்கு வந்து இந்த சரக்கு பாட்டிலுக்கு வந்து எப்படி வந்து 10 ரூபா சொல்கிறாங்களோ, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு 2 ரூபா அப்படின்னு சொல்லி கடைக்காரங்க மளிகை கடை கொண்டே கொடுத்தா ரிட்டன் 2 ரூபா தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்காரங்களே அந்த பாட்டில் ரிட்டன் எடுக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா உண்மையாலுமே இது ரொம்ப சரக்கு பாட்டிலோட இது ரொம்ப அத்தியாவசியங்க. இதுவும் நிறைய கிடக்குதுங்க. எல்லா பக்கமும் குடிக்கிறாங்க, அப்படி இப்படியே போட்டுறாங்க. இந்த மாதிரி பாட்டிலுக்கு 2 ரூபான்னு சொல்லி இந்த மாதிரி வாட்டர் கேனுக்குமே அறிமுகப்படுத்தலாம். இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஃபைனல் சாக்கு. இதுக்குள்ளே அத்தனையுமே உடஞ்ச கண்ணாடி பாட்டில் மக்களே, விளையாட்டில். வச்சு எடுத்துக்கலாம். வெயிட்டாக இருக்குது பார்க்க. இது என்னென்னா, இது பிளாஸ்டிக் பாட்டில் தான் வெயிட் இருக்காதுங்க மக்களே. எல்லாமே உடஞ்ச கண்ணாடி பாட்டில். உன்னோட கனஞ்ச கண்ணாடி பாட்டில், முழு கண்ணாடி பாட்டில், அந்த மாதிரி பிடிச்சிக்கிறீங்களா? பார்த்து பிடிக்கணும், அழுத்தம் கொடுக்காதீங்க. அதுக்கேற்ற மாதிரி கையை கொஞ்சம் லிபரலாக பிடிச்சிக்கங்க. எப்படி ப்ரோ இருந்துச்சு தருண் ப்ரோ இன்னைக்கு? அற்புதமாக இருந்துச்சா? எங்கள் தினகரன் இந்த அளவுக்கு வந்து பண்ணுவார்னு எதிர்பார்க்கலைங்க. ஒரு ஐடி காய் இந்த அளவுக்கு வந்து செய்வார்னு எதிர்பார்க்கல. அதே மாதிரி உச்சிமேட்டு தமிழ் கண்டிப்பாக பங்காளி மறக்க முடியாது. அதே மாதிரி ஆரம்பத்தில் அந்த கார்த்திகண்ணன் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு உத்வேகமான ஆள். நல்லா நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணி விட்ருவார். அவருக்கு வந்து வேலை இருந்தது, அதனால் கிளம்பிட்டார். தமிழுக்கும் வந்து ஸோ நல்லா அடைச்சி போடுற வேலை.
திரும்ப அவங்க வேலை முடிஞ்சது. முள்ள வைங்க மக்களே. ஆட்டோ வந்துருச்சுங்க, எல்லாமே அமைஞ்சிருச்சு. ஆட்டோ பார்த்தியா இல்லையா, பேர் வேலவன். வேலவா வெற்றி வேலவா பேர் மாதிரி முருகன் பாருங்க மக்கள், எனக்கு எல்லாமே டக்குன்னு அமைச்சிட்டாரு அண்ணா. இதுக்கு ஒன்று அண்ணா முருகனே வர மாதிரி பசங்க போட்டு வந்துட்டேண்ணா. இன்னைக்கு வந்து சின்ன முன்னெடுப்பு தான். இது மாதிரி இன்னும் வாரம் வந்து இன்னும் ஏகப்பட்ட குப்பை கிடக்குது. அந்த சைடு ரோட்டில் கிடக்குமே மெயின் ரோடு. இதுலையே கிடக்குதுண்ணா. அண்ணா இப்போ நாங்கள் அள்ளி எடுத்தது ஒரு 5% தான், 91% மேலே இருக்குது. மேலே சைடில் கண்ணாடி உடஞ்ச கண்டுபட்டது அவ்வளோ அதிகம். மக்களே தீவன அந்த சாக்கினுடைய பேர் முதல் கொண்டு பாருங்க, கந்த முருகன் தெரியுதா? அதை நம்ம ப்ரோ தான் நோட்டீஸ் பண்ணாரு. வண்டி பேர் வேலவன். அண்ணன் வந்து முருகனுக்கு மாலை போட்டிருக்காரு தினகரன். எல்லாமே வருங்க மக்களே, அப்படியே பக்கா. எங்க கோயிலுக்கு போயிட்டு நான் போனது கருப்பணம் கோயில். ரைட்டு. வேல் கந்த முருகன் ஃபீட்ஸ் மக்களே சாக்கு பேர். வேல் மாதிரி அப்படி அந்த வேல் மாதிரி அப்படி வச்சு சேவல். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 5.5 சாக்குங்க. 5.5 சாக்கு வந்து ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கு உறுதுணையாக இருந்த முதற்கட்டமாக கார்த்தி அண்ணன், அவருடைய சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதவு, நம்ம தருண், பெரிய தருண் ப்ரோ, சின்ன தருண் ப்ரோ, தினகரன் அண்ணன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து கொடுக்குற சங்கர் அண்ணன், உச்சிமேடு தமிழ் பங்காளி மிகப்பெரிய நன்றி. பங்காளி சொல்ல மறந்துட்டேன். அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். இது இன்றோட முடிய போகிறதில்ல. இன்னும் வந்து நிறைய இடங்களை சுத்தம் பண்ணுறது, மரங்கள் நடுறது, நிறையா வந்து சமூக சேவை பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் சொல்லி இன்றைக்கி போட்டாச்சுங்க. இதிலிருந்து அப்படியே தொடர்ந்து வளரப்போகுது. காலையில் சாப்பிடல, வெறும் வயிற்றில் வந்து தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு மணி 12 போகுது. இப்போ வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு வண்டியில் போகிறவங்க பிளாஸ்டிக் குப்பை போடாதீங்க. சாப்பிட்டு முறையாக கொண்டு போய் டஸ்ட்பின் ஒண்டி போடுங்க. சரக்கு அடிக்கிறவங்க தாராளமாக நேச்சுரல் பிளேஸில் வந்து அடிங்க, தப்பே சொல்ல. எல்லாமே அடிச்சுட்டு அந்த கேரி பேக்கில் போட்டு கொண்டு போய் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அந்த 10 ரூபாய் கொடுத்துருங்க. அந்த பிளாஸ்டிக் வந்து கொண்டு இதில் போட்டுருங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் வந்து சமூகத்துக்கு வந்து விரோத செயல் ஈடுபட வேண்டாம். பாட்டில் தயவு செஞ்சு உடைக்க வேண்டாம். கண்டிப்பாண்ணே. மெதுவாக வைங்க. ஆமாம் மேலே சார். ஓகே மக்களே. சாச்ச மாதிரி வச்சுருங்க. அண்ணா நீங்கள் மேலே போங்கண்ணே. மக்களே பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி இன்றைக்கி நடக்கும்னு எதிரே பார்க்கவில்லை. இன்னும் ஒரு 10 பேர் வந்திருந்தா ஆட்டோ ஃபில் பண்ணிருக்கலாம். ஏன் ப்ரோ? அவ்வளோதான் ஃபில்லாக போகுது. இன்னொரு 2 சாக்கு 3 சாக்கு வச்சு. மக்களே லைவ்ல எடுக்கிறேன். இங்கே பாருங்க மக்களே, க்ளவுஸை கழட்டுறாங்க. வேறு லெவல் இருக்குது. இப்போ அப்படி கழட்டுங்க. நம்ம 2 கேலி போட்டுருக்குறோம். உங்களுக்கு கூட அந்த அளவுக்கு இதா எனக்கு இந்த லைட்டாக தான் இருக்குது. நம்ம இந்த பட்டு கழட்டுங்க பிரதர். இதுதான் ஃபுல்லாக இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள வேர்த்து இருக்குது. வேர்த்து போனது போட்டு கழட்டணும்னா ஏர் போகிறதுனால ஒன்றும் தெரியாது. ஏர் போகாதனால அப்படியே வேர்த்து அப்படியே தோல் அப்படியே கழுந்துருச்சு. நான் ஒரு ஹெல்ப்பு இந்த மட்டும் கழுவி வந்துடுங்க. எனக்குமே ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கீழே போட்டு டேஸ்ட் தர மட்டும் கழுவி வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் காய் கழுவிட்டு வரதா. எலுமிச்சை மரத்தை உருட்டி இது வரணும்னாக்க நல்லா சாறு வரும். போதுன்னு நினைக்கிறேன். சின்னதாக போட்டோம். இதை கழுவிட்டு இதில் தண்ணி கொண்டாங்க கை கழுவிக்கிறேன். ஓகே. பிஸ்கட்லாம் வாங்கிட்டாரப்பா. சரி, இது மிச்சம் நான் பார்த்தேன். நம்ம தருண் ப்ரோ போயிட்டு பிஸ்கட்டு கப்பெல்லாம் வாங்கிட்டாரு. இந்த பையன் நினச்சிருப்பான் ஏதோ குடிக்கிறதுக்கு போ. இல்லை சொல்லிட்டாரு வாங்கிட்டேன். ஜூஸ் போடுறோம், லெமன் ஜூஸ் போடுறோம் வாங்க ப்ரோ பண்ணேன். இல்லை இப்போ தான் லெமன் ஜூஸ் குடிச்சா இப்போ அந்த பையன் கடைக்காரனா? சின்ன பையன். ஓ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற வாய்ப்பு. ஓகே, சக்கரை போட்டுடலாமா?
வாங்க தருண் பிரதர் ஸ்மால் தருண் 1 அண்ணா கரெக்டாக இருக்குண்ணா தண்ணி அதிகமாக இருக்குது 3 5 இல்லை 5 கண்டி போடுறது கரெக்டாக இருக்குது 4 5 79 5 ம் அந்த பிளாஸ்டிக் டம்ளர் மாதிரி கழுவிட்டு வந்துடலாம் போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் பசிக்குதப்பா சாப்பிட்றோம். 4-5 மாதம் கழிச்சு பிஸ்கட்டா ஓ ப்ராப்பர் டயட் இருப்பீங்களா இருக்குது வாசாமி ஓடி ஓடியா பிஸ்கட் சாப்பிட்லாம் இல்லை தமிழ்நாட்டு போய் ஒரு கழுவிட்டு வந்தாச்சு சாப்பிட்லாங்க சரி யூஸ் ஊற்றிடுவோமா விடுங்க அவ்வளோதான் அப்படியே சாச்சிக்கிறது என்ன சாச்சுன்னா சாச்சுடும் ப்ரோ தரும் ப்ரோ சிந்திரும் விடுங்க மக்களே ஜூஸ் எல்லாம் ஊற்றி வச்சாச்சு ஜம்முன்னு நெக்ஸ்ட்டு பிஸ்கட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ எடுங்க சேஸ் எடுங்க எஸ் எஸ் பிரதர் வாங்க எல்லாம் மாதிரி சரக்கு அடிக்கிறாங்கன்னு நினச்சி போகிறாங்க லெமன் ஜூஸ் மக்களே லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் இவங்க வேறு மண்டபத்தில் நடு மண்டபத்தில் உட்காந்துட்டு சேஸ் அடிச்சுட்டு உட்காந்து சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குல்ல இப்போ கரெக்டாக இருக்குல்ல கரெக்டாக இருக்கு ஆ மிக்சிங் கரெக்டாக பண்ணுறீங்கப்பா ட்ரைனிங் நிறையா இருக்குது 6-7 மாதம் இருக்கு அவங்களுக்கு பாய்க்கு ருசி வந்துருக்கு இப்போ தான் எனக்கு நாக்குக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட்டே கரெக்டாக இருக்குது பானம் கரெக்டாக இருக்குதா நான் கூட நினச்சேன் இன்னும் 5 கரண்டி போடுறாரு திகட்டி விட்டுருமோ நினச்சேன் நான் பக்காவாக இருக்காங்க நல்லா இருக்குல்ல ஓகே கடை வச்சிடலாம் லெமன் ஜூஸ் கதையா விளக்கேத்தி வீதியில் ஒரு கடை ஒன்று வச்சிடலாம் ஜூஸ் கடை அந்த ஏரியாலே உறுப்பியான கடை எதுவும் இல்லை ஜூஸ் கடை ஜூஸ் கடையில் கூட இந்த காம்படிஷன் வராது எசமாவா மக்களே ஃபைனலாக ஜூஸை குடிச்சிட்டு இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா காயலாங்கடையில் இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை காயலாங்கடையெல்லாம் லீவு இருந்தாலும் வந்து சொன்ன அந்த மாதிரி ஆனால் அந்த மாதிரினா ஒரு 5 சாக்கு இருக்குது இதுக்காக ஆட்டோலாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி இருங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் வர அப்படின்னா அப்புறம் அதை ஃபோன் நம்பர் வெளியே இருந்துச்சு அதை பார்த்தா கால் பண்ணோம் சரி ஓகே மக்களே வரட்டும் மக்களே அடுத்த கட்டமாக இதை வந்து பிரிக்கிறோம் மக்களே ஏன்னா ஆகிறதெல்லாம் தனியாக பிரித்து ஆகாதெல்லாம் கொண்டு வெளியே கொண்டு வேற கொண்டு போட போகிறோம் ஸோ இந்த அன்னங்களுக்கு ஆகிறத மட்டும் தனியாக பிரித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையில் இறங்கியாச்சு பாருங்க இதெல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் இப்போ தான் 3வது சாக்கு கொட்டியிருக்கிறோம் மோர் மக்களே மணி 3 மணி ஆகுதுன்னா ஜோறுறீங்களே பசங்கள்லாம் வந்து பசிக்குன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க மக்களே நானும் தினகரன் மட்டும் தான் இருக்கிறோம் அப்புறம் அவ்வளோ தூரம் வந்து பெருசு யாருமே காலிலேருந்து சாப்பிட்லைங்க ஸோ அதெல்லாம் பிரித்து கொடுத்தா அப்படின்னா தான் நம்மளுக்கும் எவ்வளோ கணக்கு வருது என்னங்கிறது பிளாஸ்டிக் தனியாக பிளாஸ்டிக் கிலோ 15 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாரு கண்ணாடி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பாட்டில் வந்து கிலோ வந்து 2 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாரு ஸோ பிரித்து கொடுத்தா தான் நம்மளுக்கு யூஸ் பீர் பாட்டில் தனியாக பிரித்து கொடுக்கணும் தினகரன் மோர் வேணும் தார் மக்களே மோர் குடிக்கிறேன் அவ்வளோதான் மக்களே இதுதான் ஃபைனல் ஓகே மக்களே அடுத்து பிளாஸ்டிக்கில் எடை போட்டு அதில் எவ்வளோ வருதுன்னு ஃபைனலாக சொல்கிறோம் மக்களே அப்பா மக்களே காலையில் வந்தோம் மணி 4 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் 250 ரூபா மக்களே அட்டை பாட்டிலு இரும்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த தகரம் அந்த இதெல்லாம் கிடந்தது அது கம்பி மாதிரி கிடந்தது அது அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கேனு மொத்தமாக சேர்த்து 242 ரூபா 250 ரூபாயை கொடுத்துருக்கிறாரு ஓகேங்களா ஆட்டோ வாடகை 300 ஆட்டோ வாடகை 300 நம்ம வந்து லாபத்துக்காக செய்யலைங்க இது வந்து ஒரு பொது சேவையில் செஞ்சால் இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அந்த க்ளவுஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் பார்த்தா இட்ஸ் ஓகே ஃபைன் தப்பு இல்லை நம்ம வந்து இயற்கைக்காக செஞ்சோம் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி மக்களே எனக்கு எந்த வித மன வருத்தம் கிடையாது ஓகே பிரதர் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு பொது சேவை என்னங்கிறீங்க அவ்வளோதான் சரிங்க மக்களே இன்னும் கிடக்குது மக்களே மலை சுத்தம் பண்ணால் இப்படிலாம் பார்த்தா ஒரு 10-20 பேர் சேரணும் நிறைய பொருட்களாம் இப்போ மலை சுத்தம் பண்ணோன்னா அதெல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு 10 தடவை அந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சால் தான் மலை சுத்தமாகும் மக்களே ஃபைனலாக வந்து கார்த்திகனை ஹோட்டல் கடைக்கு வந்தாச்சு ஸோ விளக்கேட்டியில்
எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தலைவர்லாம் வந்து நீட்டாக குளிச்சுட்டு வந்துட்டா அப்படி. ஓகே பாருங்க, காலைல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆர்டருக்கு செஞ்சார்லங்க மஷ்ரூம் பிரியாணி. ஸோ மஷ்ரூம் பிரியாணியோட இன்றைக்கி ஒரு குடி சாப்பிட்லாம். அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவரு சொன்னார், நாங்களும் சொன்னால் ரீசெண்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பிரச்சனை ரீசனாக ஃபீல் பண்ணாங்க. அங்கெல்லாம் நாங்கள் ஆர்கனைசேஷன் மாதிரி எதுவும் பண்ணிட்டு சொன்னார். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கா? ஹோம்மேடில் வீட்டில் பண்ணால் எப்படி இருக்கும்? எல்லாருமே பாராட்டி தான் போனாங்க. 32 பேர் வந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டு காரம் இருக்காது, அதே காரம் இல்லை, கரெக்டான காரம். நான் ரொம்ப எந்த ஆர்டிஃபிஷியல் பொடி போடவே இல்லை. எந்த பொடி போடல, எந்த பொடி. மக்களே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அது வரல, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த கண்ணாடி பாட்டிலெலாம் வந்து எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பீர் பாட்டில், கோட்ரு பாட்டில், அந்த உருண்டை பாட்டில் ஓகேங்களா, அந்த வீரன் அந்த மாதிரி பிராண்டில் இருக்குமில்ல, நார்மலாக அந்த 150 ரூபா கோட்ரு அந்த மாதிரி பாட்டில் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஷேப் மாதிரி இந்த டைமண்ட் ரம்மு அந்த மாதிரி உருண்டை பாட்டில் தவிர வேறு எந்த மாதிரி சேஃபில் இருந்தாலுமே அந்த அந்த கண்ணாடி பாட்டிலெல்லாம் வந்து விலைக்கு கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்களாமா. அப்புறம் பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் கேன் வந்து ஓரளவு கொஞ்சம் அந்த ரொம்ப மண் அடிச்சு அதெல்லாம் எடுக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 242 ரூபா வந்தது. ஆட்டோ வாடகை 300. அது பிரச்சனை மக்கள், நம்ம அதுக்காக செய்யல. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஓகேங்களா, 16/8/2026 16/8/2026 இந்த ஆகஸ்ட் மாதம் 2026 வர ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் அங்கே போகிறோம். போன டைம் நாங்கள் ஒரு 5-6 பேர் செஞ்சோம் அப்படின்னா 6-7 பேர் செஞ்சோமா. இந்த டைம் நீங்களாம் கொஞ்சம் ஈரோடு மாவட்டத்தில் லோக்கலில் பார்த்தீங்கன்னா மட்டும் ஈரோடு, குறிப்பாக ஈரோடு தெற்கு மாவட்டத்தில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வாங்க. மொடக்குறிச்சி, இளமத்தூர், அரச்சலூர், ஈவன் திருப்பூர் மாவட்டத்தில் பக்கத்தில் கூடிய முத்தூர், பாசூர், நாமக்கல் மாவட்டத்தை அதை ஆற்றுக்கு அந்த பக்கம். ஸோ இதெல்லாமே சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள் தான். நீங்களே கொடுமுடி, சிவகரி இந்த ஊரில் இருந்தால் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்க. கரெக்டாக லொக்கேஷன் எங்கே அப்படின்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்று, எலுமாத்தூர், கனககிரி ஆண்டவர், முருகமலை ஓகேங்க, எலுமாத்தூர் மலை, ரெட்டமலை. எலுமாத்தூர் அடையாளமே இந்த மலை தான். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பஸ்ஸும் நிற்கும். அதாவது ஈரோட்டில் வந்தீங்க அப்படின்னா வெள்ளகோவில் பஸ் வரணும். ஈரோட்டிலேருந்து வெள்ளகோவில் பஸ் ஏறி எலுமாத்தூர் டிக்கெட் எடுத்து இறங்கணும். இதே கரூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னாலும் கொடுமுடியிலிருந்து ஈரோடு ரோடு ஈரோடு பஸ் ஏறணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பஸ்ஸுனா சிவகிரி பஸ் வர பஸ் ஏறணும். மொத்தத்தில் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்து வரனா தாராளமாக வாங்க ஓகேங்களா. ஆனால் தயவு செஞ்சு பர்மிஷனோட வாங்க. வீட்டில் இதை பார்த்து சின்ன பசங்க யாரும் வர வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் வேணாம், இதுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு ஏஜ்டு பீப்புள் மட்டுமே வாங்க, சின்ன பசங்களே யாரும் வேணாம் ஓகேங்களா. அப்புறம் அதே மாதிரி வந்து யாராவது வந்து அடுத்த வாரம் கொஞ்சம் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுங்க. ஐ மீன் ஜூஸு, சாப்பாடு, மதிய சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பான்சர் பண்ண விருப்பம் இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் ஓகேங்களா. டன். நேரடியாக வந்து பண்ணுங்கள். அமௌண்ட்டில் எது எங்களுக்கு ஜிபே எல்லாம் வேண்டாம், அந்த 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 இதே வேண்டாம். நேரடியாக அங்கே வந்து உங்களால் எதாவது பண்ண முடியும்னா தாராளமாக எங்களுக்கு பண்ணுங்கள் ஓகேவா. இது எங்கள் ஊரில் இப்போ ஆரம்பிச்சோமா, அடுத்து உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் இடம் இருக்குது, கொஞ்சம் நல்ல இயற்கையான பிளேசஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் மாற்றுவோம். இதை நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிற்காலத்தில் பெரிய மாற்றங்களை கூட உண்டாகலாம். ஸோ அதான் ஒரு ஒரு இயற்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வேற அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் மக்களே. எல்லாம் முருகனுடைய அருளால் வெற்றிவேல் வீரவேல். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் கேசல் பாய் மக்களே. பாய். வர ஞாயிற்றுக்கிழமை சும்மா வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.